மாறாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அங்க வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஏற்பாட்டை இந்த கிஷோர் குமார் அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அவர் ஆலோசகர் என்ற முறையில சில ஆட்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாரு. கிஷோர் ஜன் சுராஜ் கட்சி ஒரு 51 பேர் கொண்ட பட்டியலை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் நான் ஆட்களை நிறுத்துவேன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, சின்ன வித்தியாசங்களில் இந்த தேர்தல் வெற்றி என்பது பேசப்படும் பல தொகுதிகளில். அந்த பேசப்படுகின்ற தொகுதிகளுக்கு ஒரு புரோக்கரா அல்லது ஒன்றிய அரசுக்கு சாதகமா, நிதிஷ்குமாருக்கு சாதகமா அவர் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் என்பதுதான் இந்தியா கூட்டணி பார்க்குது. அவர் இந்தியா கூட்டணிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லாதனால மூன்றாவது ஒரு டீமை வச்சு காசை ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வாங்கி அந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய சதியை அந்த பிரசாந்த் கிஷோர் செய்கிறார் என்பதுதான் பீகாரை பொறுத்த வரைக்கும். ஆனா வாக்காளர்கள் மத்தியில் பிரசாந்த் கிஷோர் எடுபடலை. அது அவர் அறிவிச்ச அந்த இடஒதுக்கீடுக்கான உண்ணாவிரதம் என்பதில் பிசுபிசுத்து போனதுக்கு அப்புறம் பரபரப்பு தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அடையாளம் இல்லாமல் தான் இருக்கிறார். ஆகவே இந்தியா கூட்டணிக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கால இடைவெளி என்பது சுறுசுறுப்பாக செயல்பட்டு நிதிஷ்குமாரை தேசிய அரசியலில் ஓரம் கட்டுவதும், ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய 2026 ஒரு மிகப்பெரிய பாடத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியினுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. அநேகமா பீகார் அந்த திசை வழியே செல்லும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை.